ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அடுக்கடுக்காக கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 கிராம் கடல் பாசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் பாதி தேங்காயில் திக்கு பால் தனியாக தண்ணி பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்து அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. திக்கு பால் இருக்கட்டும். இப்போது தண்ணி பால் இருக்குது. அந்த தண்ணி பாலை நம்ம கடல் பாசியை தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கிறலாம். வடித்து வச்சுட்டு அதில் ஒரு 3 டம்ளர் வர மாதிரி தண்ணி பாலோடு சேர்த்து தண்ணியும் கலந்துக்கோங்க. கலந்து 3 டம்ளர் வர மாதிரி கலந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் வைக்கணும். நம்ம அந்த பால் சூடானதுக்கப்புறம் நம்ம கடல் பாசி சேர்த்தோம்னா பால் தெரிஞ்சு போயிடும். அதுக்காக ரெண்டும் சேர்த்து வச்சுருங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சிரட்டும். கொஞ்சமும் அந்த கடல் பாசி இருக்கக்கூடாது. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம தலைப்பால் சேர்த்துக்கலாம். இந்த திக்கு பால் சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு கலக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் திக்கு பால் சேர்த்தேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த கடல் பாசி ஊற்றிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். ஓரத்தை லேசாக லூஸாக்கி விட்டுட்டு நம்ம கவுத்திக்கிடலாம். இது நம்ம தண்ணி பாலோட கடல் பாசி சேர்த்து காய்ச்சறனால நமக்கு அந்த 2 லேயர் கிடைக்கிது. இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் தெரியும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.